அவரா திடீர்னு காய் வெட்டுறாரு, மாவு பிசைறாரு, சமையல் பண்றாரு, என்னென்னமோ பண்றாருக்கா. நீயே உள்ள வந்து பாருக்கா, அவர் பல வித்தையெல்லாம் காட்டுறாரு தெரியுமா? இந்தா வந்துட்டார்ல. மேடம் வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது மேடம். வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே கிச்சன்ல எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு மேடம். மேடம் ரசமலாய் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மேடம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே. அக்கா ரொம்ப ரசிக்காத, ஏன்னா கொஞ்சம் கூட நானும் சாப்பிட்டு சொல்லுவேன்ல. இந்தா. சார் சூப்பரா இருக்கு சார். தேங்க்யூ மேடம். நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே. நான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன யோசிக்கிறீங்க மேடம்? நானும் ரசமலாயெல்லாம் பண்ணுவேன். ஆனா நான் பண்ணாத ஏதோ ஒரு புது ஃப்ளேவர் இதுல இருக்கு. மேடம் நல்லா இருக்கா இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓ. ஆனா வழக்கமா சேர்க்கறத விட ஏதோ எக்ஸ்ட்ராவா சேர்த்திருக்கீங்க, கரெக்டா? கரெக்ட் மேடம். என்ன சேர்த்திருக்கீங்க? அதை மட்டும் கேட்காதீங்க மேடம். இது என்ன சார் அநியாயமா இருக்கு? அக்கா ஹோட்டல்ல வேலை செய்றீங்க, அக்கா வாங்கி வச்சிருக்க பொருளெல்லாம் எடுத்துதான் சமைக்கிறீங்க. அது என்னன்னு அக்காவுக்கே சொல்ல மாட்டீங்களா? இல்ல மேடம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டெக்னிக் இருக்கும், சீக்ரெட் இன்கிரிடியன்ஸ் இருக்கும், அதை சொல்ல முடியாதுல்ல. வாங்க அண்ணே வாங்க சார். இவர்தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு புதுசா சேர்ந்திருக்கிற சார். வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம்ங்க. சிறப்புங்க மேடம். வந்ததுமே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு சார். ஓ சரிங்க. இப்ப கூட பாருங்களேன், சீக்ரெட்டான இன்கிரிடியன்ட் போட்டு ரசமலாய் செஞ்சு கொடுத்திருக்காரு. ஆட செல்வி, போய் சாருக்கு எடுத்துட்டு வந்து இருங்கன்னு. நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தனுங்க. நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாமுங்க. அப்புறங்க சார், நீங்க ஏதாவது கப்பல்ல வேலை பார்த்துருக்கீங்கன்னு மேடம் சொன்னாங்க. ஆமாங்க சார். சூப்பர் சூப்பர். கப்பல்ல வேலை பார்த்தா உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கு போலாம் இல்லைங்களா? நிறைய மனுஷங்களை பார்க்கலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஆமா, ஏன் இந்த வேலையை விட்டீங்க? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊர் மாதிரி வராதுல்ல சார். அது என்னமோ சரிதானுங்க. கடைசியா நம்ம எங்க வேலை பார்த்ததுங்க?